கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் வசனம் 3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எந்த காரியங்களாக இருந்தாலும், குறிப்பாக நமக்கு ஏற்படுகின்ற ஒரு பயங்கரமான நெருக்கடியான சூழ்நிலைகள், சுகவினத்து நிமித்தமாகவோ அல்லது தோல்வி நிமித்தமாகவோ இழப்பின் நிமித்தமாகவோ இன்னும் பல்வேறு காரணங்களினாலே நம்முடைய மனது வேதனைப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது பெரும்பாலும் நாம் செய்கின்ற காரியம் என்னவென்றால், கடவுளோடு கூட இணைந்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் நாம் தோய்வை உண்டாக்கி கொள்ளுகின்றோம். வேறு விதத்தில் அதை நான் குறித்து சொல்ல வேண்டுமென்றால், எல்லாம் நமக்கு நன்றாக இருக்கும் பொழுது ஆண்டவரை தேடுவதில் அதிகமான முனைப்பை நாம் காண்பிக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் உள்ளத்தில் ஏற்படுகிறதான கவலைகளும் பாரங்களும் கண்ணீரின் பாதைகளும் நம்ம என்ன செய்கிறது என்றால், அதே உற்சாகத்தோடு கூட கடவுளை தேடுகின்ற அந்த எண்ணத்தை உருவாக்காமல் நமக்குள்ளாக ஒரு சோர்வை உண்டாக்கி, நான் கடவுளை பற்றி கொள்வதினாலே அல்லது தேடிக்கொள்வதினாலே எனக்கு என்ன லாபம் வந்திருக்கிறது என்ற அளவிற்கு கேட்கிற மக்களாக கூட நாம் மாறிப்போய் விடுகின்றோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் அந்த இடம்தான். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பாடுகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறதோ, அந்த நேரங்களிலே இன்னும் அதிகமாக நாம் கடவுளை தேடுகின்ற மக்களாக, கடவுளை பற்றி கொள்ளுகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். பனை மரத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். பனைமரம் கிளைகள் இல்லாத மரம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் எந்த புயலிலும் எந்த பெருமழையிலும் பனைமரம் விழுந்து விட்டது என்று நாம் கேள்விப்படவே முடியாது. பெரிய பெரிய கிளைகள் இலைகள் நிறைந்த ஆலமரம் போன்ற மரங்கள் கூட விழுந்து போகலாம். ஆனால் பனைமரம் அப்படி சாய்ந்து போகவே போகாது. அதற்கான அடிப்படை காரணமாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், காற்றோ அல்லது பெரும் மழையோ அந்த மரத்தை மோதி அடிக்கும் பொழுது அது என்ன செய்யுமா, தன்னுடைய வேரை இன்னும் ஆழமாக்கி கொண்டே இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். அதுதான் பனை மரம் கீழே விழாதிருப்பதற்கான ரகசியம் என்று சொல்லப்படுகிறது. காற்று தன்னை மோதி அடிக்கும் பொழுது, பெரும் மழை தன்னை தாக்கும் பொழுது, எல்லா மரங்களும் அதற்கு ஈடு கொடுக்க முடியாமல் சோர்ந்து கீழே விழும் பொழுது, பனைமரம் மட்டும் அந்த பாதகமான சூழ்நிலையை, அந்த அசாதாரணமான கடினமான அந்த சூழ்நிலையை தனக்கு அது சாதகமாக்கி கொண்டு தன்னுடைய வேரை இன்னும் பூமிக்குள்ளாக ஆழமாக அது இறக்க ஆரம்பித்து விடும். அப்படி செய்யும் பொழுது என்ன நிகழ்கின்றது? காற்றும் மழையும் எவ்வளவு வேகமாக அந்த மரத்தை மோதினால் கூட அது கீழே விழுவதில்லை. அது எப்பொழுதும் போல் நிமிர்ந்து நிற்கின்றதாக இருக்கிறது. அதே காரியத்தை தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தையாக நாம் வாசிக்கின்றோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். கிறிஸ்துவ வாழ்க்கையில் கடவுளை நாம் எப்படி பிடித்து கொள்ள வேண்டும் என்றால், உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். நேரத்திற்கு ஏற்றாற்போல், சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் கடவுளை விட்டு விலகுவதும் பின்பு கடவுளிடத்தில் வருவதுமான காரியங்கள் அல்ல. எவ்வளவு பெரிய அசாதாரணமான காரியங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் கூட
கர்த்தரை நான் இன்னும் அதிகமாக நான் பற்றி கொள்வேன். அவரிலே நான் வேரூன்றி நான் கட்டப்படுவேன். ஆண்டவரை எனக்கு தஞ்சமாக அப்படியே நான் கடவுளை பிடித்து கொண்டு இன்னும் அதிகமாய் நான் விசுவாசிக்கிறவராக இருப்பேன் என்கிறதான அனுபவத்தை உடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி நான் அதை வாசிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவரையே நம்புகிற ஒரு வாழ்க்கை. நான் துவக்கத்தில் குறிப்பிட்ட வண்ணமாக எத்தனையோ விதமான மகிழ்ச்சியான காரியங்கள் ஏற்படும் பொழுது கடவுளை தேடுவதிலே நாம் காண்பிக்கின்ற அந்த வேகத்தை காட்டிலும் நமக்கு பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது இன்னும் கடவுளை அதிகமாக நாம் பிடித்து கொள்ளுகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வேன். ஒரு பரிபூர்ணமான சமாதானத்தை அவன் இருதயத்தில் ஆண்டவர் கொடுப்பாராம். பூரணமான சமாதானம் அவன் இருதயத்தில் வரும் என்றால் எப்படி வரும்? எந்த காரியங்கள் அவனுடைய சமாதானத்தை குலைக்கின்றதோ, சமாதானத்தை கெடுத்து போடுகிறதோ, அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய வேதனை உண்டாக்குகிறதோ, அந்த காரியத்தெல்லாம் கடவுள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிட்டு தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவருடைய இருதயத்தில் அவர் கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். அப்படி கட்டளையிடும் பொழுது இதுவரையிலும் இருந்த வேதனைகள் எல்லாம் இல்லாமற் போய்விடும், மறைந்து போய்விடும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகள் எதுவானாலும் இருக்கலாம், தேவைகள் எது வேண்டுமென்றாலும் இருக்கலாம், நம்முடைய நிலைமைகள் எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு பொழுதும் கடவுளை விட்டு விலகவோ அல்லது கடவுளை தேடுவதில் நாம் சுணக்கம் காண்பிக்கிறவர்களாகவோ இல்லாதபடிக்கு நாம் ஆண்டவரை இறுக பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் மாபெரும் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். குறிப்பாக நாம் வாசிக்க கேட்ட வண்ணமாய் ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். அவர் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் சமாதானத்தோடு கூட வாழும்படியாய் நமக்கு அற்புதமான கிருபைகளை தருவார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை இந்த மாதம் முழுவதும் நான் உம்மை பற்றி கொள்வேன். ஆண்டவரே, நான் சூழ்நிலைகளை பார்க்க மாட்டேன், இப்பொழுது இருக்கிறதான இந்த கடினமான நிலைமையை நான் பார்க்க மாட்டேன், உம்மை இன்னும் அதிகமாய் பற்றி கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவரை நெருங்கி அவரோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை நாம் உண்டாக்கி கொள்வோம். நிச்சயமாய் தேவன் கொடுக்கின்ற மாபெரும் அதிசயத்தை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மை பூரண சமாதானத்தினாலே மகிழ்ச்சினாலே இடைகட்டி காத்துக்கொள்வாராக. ஆமென், ஆமென்.